ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி அண்ட் பி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பரோட்டாவும் முட்டை வீச்சு பரோட்டாவும் தாங்க. பரோட்டா வந்து கடைகளில் எப்படி போகிறான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்கிட்டே கேட்டு அந்த அளவுகள் படி பண்ணியிருக்கிறேங்க. நல்லா சாஃப்டாகவும் அப்படியே லேயராக வர மாதிரி செஞ்சுருக்குறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பரோட்டா செய்கிறதுக்கு வந்துங்க ஒரு அகலமான பவுலோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவு மைதா மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு பவுல்லிங்க 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகுங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்ச பின்னாடி மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலில் 1/2 கப் அளவு வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு இது போல் நல்லா சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இறுகுன பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு அடிங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் இது போலவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பஞ்ச் பண்ணி விட்டு பிசைஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷமாவது இந்த அளவு பஞ்ச் பண்ணி விட்டு பிசையில தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கணுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை ஈரப்பதமாக இருக்கணும் கிளாத்து. அந்த கிளாத்தை வந்துட்டு சுற்றியும் இது போலவே நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுட்டு மேலே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ கிளாத் எடுத்துடலாம். மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. அழுத்தி பாக்கிலே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்துட்டு கிச்சன் டேப்பில் தாங்க இதுக்கு மேலே தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ கிச்சன் டேப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ மாவு எடுத்து உள்ளே வச்சு நல்லா இது போலவே நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து அழுத்தி பிழையிறது அந்த லேயராக அந்த சாஃப்டாக வருங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம ஒரு ரோல் ஷேப்பில் நல்லா உருட்டி திரட்டின மாதிரி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோல் நீளமான உருண்டை ஷேப்லேயே திரட்டி எடுத்துகிட்டு மாவு வந்துட்டு இதே பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா மாவு தனியாக மேலே அப்படி வரும். அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் பிடிச்சி எடுத்தாச்சுங்க. மறுபடியும் உருண்டைகளை வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டுங்க ஒரு துணி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க மாவு. இப்போது மாவு எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு பூரிக்கட்டில் இது போல் எண்ணெய் தடவிட்டுங்க நல்லா இது போல் சப்பாத்தி அகலத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு கை மாற்றி இது போலவே நல்லா அடித்து எடுத்திங்கன்னா சைடில் அப்பப்போ வந்துட்டு நம்மளுக்கு சுருண்டு வருங்க. அதெல்லாம் நிமித்தி போட்டு அடித்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்துட்டு இப்போது ஒரு முனையை பிடிச்சி எடுத்திங்கன்னா எல்லாமே அப்படி துணி மாதிரி வருங்க. இப்போது இந்த மாதிரி டைட்டாக நம்ம கையை விட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையிலே நகர்த்தி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ஷேப் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ இது ஒரு மெத்தேடுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பரோட்டா செய்கிறது நம்மளுக்கு ஈஸியான மெத்தேடு தான். இப்போது இன்னொரு மெத்தேட் என்னன்னா மாவு எடுத்து இது மாதிரி பூரிக்கட்டை வச்சு நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் கண்ணாடி மாதிரி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சிருங்க. இப்போ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக தேய்ச்ச பிறகு நம்ம கத்தியில் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஓட்ட விழுந்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க, போட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கோடு கிராஸாக போட்டு எடுத்துகிட்டு அப்படியே எல்லா கோடுகளையும் இது போல் சேர்த்து ஒரு துணி மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா டைட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கையில் வந்துட்டு நீங்கள் தடவி குடிக்கிற வந்துட்டு உங்களுக்கு பரோட்டா ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லா பரோட்டாவும் திரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் தோசைக்கல்லில் சூடான பிறகு போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நம்ம சுட்டுக்கலாங்க. லைட் ப்ரௌனிஷாக வரையில் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌனிஷ் வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவங்க. இப்போ வந்துட்டு நம்ம புரோட்டாவை எடுத்துடலாம். இது போலவே நம்ம வந்துட்டு எல்லா புரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டு எடுத்தாச்சுங்க புரோட்டாக்களில் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சு இது போல் கையில் நல்லா டைட்டாக இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துருங்க. அப்போ தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது முட்டையை வேவிச்சு புரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 முட்டைகளை உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது 2 முட்டைகளை உடச்சி ஊற்றியாச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருந்தாலும் வெஜிடபிள்ஸ் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை இந்த மாதிரி. நான் சிம்பிளாக செய்யணுங்கிறங்காட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு தோசைக்கல்ல ஒரு பக்கம் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க தோசைக்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீச்சு புரோட்டாக்கு முட்டை வீச்சு புரோட்டா வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்து போட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தேட்லேயே நீங்கள் வந்து அடித்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி மடிப்புகள் சைடில் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துகிட்டு உடனே தோசைக்கல்லுக்கு மாற்றிடுங்க. தோசைக்கல்லுக்கு மாற்றி நல்லா இது போல் நல்லா சமமாக எடுத்து கொடுத்துருங்க. இது போல் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல் ஆட் பண்ணி 4 பக்கமே இது போலவே நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எவ்வளோ லேஸாக அடிச்சிருக்க பார்த்தீங்களா மாவு, இந்த அளவுக்கு லேஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இது போலவே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது போல் நல்லா திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சூப்பரான முட்டை வீச்சு புரோட்டா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ வந்துட்டு சாதா புரோட்டா பார்த்திங்களா அப்படியே கடையில் விற்கிற அதே ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். அப்படியே லேயராக வருது பாருங்களே, சூப்பராக இருக்குங்க புரோட்டா. இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. வீச்சு புரோட்டாவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ளேயும் மெல்ல வெந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. நன்றி.